பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லி கீழ்ப்படிதலை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிப்பாய் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது பொறுப்பு எப்படி இருக்கிறது என்பதை வேதவசனம் இங்கே சுட்டி காட்டுகிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் ஒரு ஒளியின் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். துரித இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். 14வது அதிகாரத்திலே பலமுள்ளவர்களும் பலவீனமானவர்களும் குறித்து அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள் என்று சொல்லி அங்கே குற்ற மனசாட்சியை குறித்து எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாய் எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று சொல்லி விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று சொல்லி விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருப்போம் என்று சொல்லி எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியமான ஒரு வரையறையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 15 அதிகாரத்திலே பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியவாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருதிக்கு எதிரான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆம், மற்றவர்கள் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. புறஜாதிகளுக்கு ஊழியக்காரனாகிய பவுல் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. சகோதரருடைய புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய விசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புறஜாதிகளுக்கு கிறிஸ்தனுடைய ஊழியனாக இருக்கும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் தைரியமாக எழுதுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தை குறித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 16வது அதிகாரத்திலே தனிநபர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே இருப்பதாக என்று சொல்லி இந்த பகுதி முடிவடைவதை குறித்து பார்க்க இந்த வசனங்களெல்லாம் தியானித்து சர்வ மகத்துவ தேவனுடைய நாமத்தின் மகிமைப்படுத்தும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.